எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர் மற்றும் ஓட்டுநர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் காவல்துறை பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல் உருவாக்கம் செய்யப்பட்டிருப்பதாக டிஜிபி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். ரஃபீக் ராஜா, விவரங்கள். நிச்சயமாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக மக்களை பார்ப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் நடத்தி வருகிறார். கடந்த மாதம் வேலூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தின் போது அவசர கால ஊர்தியான 108 ஆம்புலன்ஸ் வழியாக சென்ற போது அந்த 108 ஆம்புலன்ஸுடைய ஓட்டுநர் தாக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து திருச்சியிலும் அந்த சம்பவம் நடந்தேறியது. இதனைத் தொடர்ந்துதான் மதுரையில் 108 ஆம்புலன்ஸில் வாகன ஓட்டுநராக பணிபுரியக்கூடிய இருளாண்டி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தான் அவர் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்களுடைய ஓட்டுநர் மற்றும் அதில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தின் போது தொடர்ந்து இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே உரிய பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரிதான் இந்த மனுவினை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுதான் நீதிபதிகள் அனிதா சுமத் மற்றும் குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் கடந்த வாரம் விசாரணைக்கு வந்திருந்தது. கடந்த வார விசாரணையின் போது நீதிபதிகள் 108 அவசர கால ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தாக்கப்படுவதற்கு கடும் கண்டனங்களை தெரிவித்திருந்தனர். அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இது குறித்து என்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து தமிழ்நாடு காவல்துறை தலைவர், அதாவது டிஜிபி, அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த வழக்கு தான் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்திருந்தது. விசாரணையின் போது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் ஹாரூன் ரஷீத் ஆஜராகி 108 அவசர கால அந்த ஓட்டுநர்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்துவதற்கு உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என வாதிட்டார். அப்பொழுது தமிழ்நாடு அரசினுடைய கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் கோட்டைச்சாமி ஆஜராகி டிஜிபி தரப்பில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த அறிக்கையில் தான் பல்வேறு வழிகாட்டுதல்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கோட்டைச்சாமி தெரிவித்திருந்தார். குறிப்பாக அந்த அறிக்கையில் தமிழகம் முழுவதும் அதிக போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள் நடத்த அனுமதிக்க கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தவிர்க்க முடியாத பட்சத்தில் அந்த இடங்களில் அனுமதித்திருந்தால் போக்குவரத்துக்கு எவ்வித இடையூறும் ஏற்பட்டிருக்க கூடாது. குறிப்பாக 108 தீயணைப்பு போன்ற வாகனங்கள் எளிமையான முறையில் சென்று வருவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்திருக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இது மட்டுமல்லாமல் பெரிய பொதுக்கூட்டங்கள் மற்றும் பேரணிகள், ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள் நடைபெறக்கூடிய இடங்களுக்கு போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். போக்குவரத்துக்கு எவ்வித இடையூறும் இருக்கக்கூடாது. அதற்கு தகுந்த காவல்துறையினர் அங்கு பணியமர்த்த வேண்டும். இது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு இதுக்கு சம்பந்தமாக ஏற்கனவே தெரிவித்திருக்க வேண்டும் போன்ற பல்வேறு வழிமுறைகளும் விதிகளும் வகுக்கப்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் ஆணையாளர்களுக்கு உடனடியாக இதை பின்பற்றுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்திருந்தார். இதனை பார்த்த நீதிபதி தான் இந்த வழக்கில் உரிய உத்தரவு பிறப்பிப்பதற்காக கோரி வழக்கு விசாரணையை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.